Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். So this is Rajesh here. Welcome back to my channel. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். குவிக் ப்ராடக்ட் அன்பாக்சிங்காக தான் இருக்க போகுது இது. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட். கன் அந்த மாதிரிலாம் அதுவுமே கிடையாது. நான் கன்ஸ் நிறைய வாங்குவேன் சொல்லலாம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட்டு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ டிரைவர், அதாவது ரீசார்ஜபிள் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ அதுதான் நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்கேன் ஃபார் தி ப்ரைஸிங் ஆஃப் 2500 rupees, 2400 சம்திங். ஸோ அதனால் வந்து வாங்கியிருக்கேன். என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Black+Decker அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இதே கிடையாது, பட் சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வேறு மாதிரி பிராண்ட், வேறு மாதிரி ஒரு டைப் அது. பட் ஆனால் வந்து வேறு மாடல் அது. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சீப், ஒன்லி அபவுட் 700 rupees நான் வாங்கியிருந்தேன். ஸோ தட் வாஸ் குட் ஆக்சுவலி. அது நல்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்சுவலி, கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் சைஸ் வரும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் மட்டுமே அந்த பாக்ஸ் சைஸ் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கூட வந்து இந்த ஸ்க்ரூ பிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தான் கொடுத்தாங்க, அவ்வளோதான் பிட்ஸ் வரும். பட் எனக்கு அது பத்தலை. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு உள்ள. அது அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோர் ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூமில் வச்சு அது கரெக்டாக அதுக்கு மேலே வந்து உப்பு டப்பா வச்சுட்டாங்க. ஸோ உப்பு டப்பாலேருந்து தண்ணி ஒழுகி அது வந்து ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபுல்லும் உள்ள ஐரன் இருக்குது, எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே ரஸ்ட் ஆகி அது வந்து டேமேஜ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை குப்பையில் தான் நான் தூக்கி போட்டேன். ஸோ எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூவிங் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவேன், ஸ்க்ரூஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானே நிறைய விஷயங்கள் ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. சரி, அதனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எப்படி ஓப்பன் பண்ணலாம், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸி. இது வந்து குயிக் டெலிவரி, அதாவது 1 day டெலிவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா இது வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி நான் வாங்கினது. அண்ட் ரொம்ப குயிக்காக வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணி 24 hours எனக்கு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் குட். ஓகே, ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கூட வேறு தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பில் மட்டும் தான் வந்திருக்கு. கரெக்டான ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய், அதாவது 4449 rupees தான் எக்ஸாக்ட் ப்ரைஸிங். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது, தூக்கி தனியாக வச்சிடுறேன். ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இன்னும் ஜூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஜூமிங் இதுவே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஷார்பன் பண்ணிக்கிறேன். Black+Decker ION, இட்ஸ் அ ஸ்மார்ட் புஷ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரூ டிரைவர். என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் இட் டசன்ட் ரெக்வயர் எனி லைக் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ண தான் தெரியும். ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அழகாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, நிறைய பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் ஒரு பிட் ஆக்சுவலாக காணும். ஓகே, ஸோ மேபி நான் ரிட்டர்ன் பண்ணுற வரை இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பிட்டே இல்லை ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 அடுக்குமாடி ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருந்தது. இங்கே பிட்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து ஐ வில் கெட் another ப்ராடக்ட். எனிவேஸ், நான் ப்ராடக்ட் ரிவ்யூ நான் பண்ணிடுறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ION புஷ் ஸ்டார்டர் 6 months ஹோம் கேரண்டி, அப்படி ஹோம் யூஸ் கேரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 4000 ரூபாய் ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து 2000 ரூபான்னு கிடச்சி 2500 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஸ்க்ரூ டிரைவர். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பட் இருந்தாலுமே எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த கட்டர். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது எனக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு பிட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, இதை ஸ்க்ரூ இந்த இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்கிட்ட ஸ்க்ரூ எதுவுமே இல்லைங்க. ஓகே, இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இந்த இடத்துல லைட்டும் இருக்குது, டார்ச் இருக்குது ஆக்சுவலாக, ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா சத்தியமாக ஐடியா இல்லை. இதுதானோ?
இது வந்து திங்க் பேட்ரி ஓப்பனர்னு நினைக்கிறேன், ஷூராக தெரில. நான் திங்க் இதை படித்து பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பார்க்கலாம், இது போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நிறைய பிட் வந்து மிஸ் ஆகுது கைஸ். அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போடுறதுக்கான பிட்டே இல்லை. ஆக்சுவலாக நிறைய பிட்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனிவேஸ் நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து புது ப்ராடக்ட்டை வாங்குவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு இது ஐடியா இல்லை. ஸோ மேபி நான் வந்து மேபி இது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் அது புது ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். தான் பெட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் திருப்பியும் இதை ப்ராடக்ட் நான் ரீபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றதுனால நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இது வந்து இந்த வாட்டியாவது கரெக்டாக ப்ராடக்ட் வந்திருக்குதா, இல்லை வந்து திருப்பியும் இதே தப்பு தான் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு வந்து ஷோராக தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து தெரியுமே. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் see. ஓகே, அண்ட் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜென்யூன் பேக்கிங். ஆக்சுவலாக அமேசான்லன்றது வர்றது ஒரு ஜென்யூன் பேக்கிங். ஸோ வாவ். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. பாக்ஸில் ஒன்றும் கிடையாது, நான் தூக்கி வச்சிடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்கும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? சேம் ப்ராடக்ட் தான் நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஏன் அந்த ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீ ஏன் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபைன், நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த கவர் தெரியுதா, பிளாஸ்டிக் கவர் இருக்க மேலே அந்த கவர் இருக்குல்ல, இந்த டைப் ஆஃப் கவர் இது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஓப்பன்டாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வி ஹாவ் 3 sets ஆஃப் ஸ்க்ரூ பிட்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு அந்த செட்டே காணும், மிஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இதில் வந்து ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அண்ட் ரிட்டர்ன் பண்ணி இதை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி சீல்டு மேனுஃபேக்சரிங்லேருந்து வர்றது. ஸோ எஸ், இது வந்து என்ன ஸ்க்ரூ ட்ரைவர், என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Black+Decker அப்படின்ற ஒரு பிராண்டு. ஓகேங்களா? இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட் புஷ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரூ ட்ரைவர். ஜஸ்ட் புஷ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? உள்ள சார்ஜ் இருக்கான்னு தெரியல, நான் சார்ஜ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இல்லை சார்ஜ் பண்ணாமலே ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. ஃப்ளாஷ் லைட்டும் முன்னாடி வச்சுருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கிட்டத்தட்ட வந்து 8 into 3, தட் இஸ் டோட்டலாக 24 ஸ்க்ரூ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்க்ரூ பிட்ஸ் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர், அதாவது மேனுவல் ஸ்க்ரூ ட்ரைவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸிங், ஆக்சுவல் ப்ரைஸிங் எவ்வளோ கேட்டிங்கன்னா 4000 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து எப்போ மேனுஃபேக்சர்ட் அந்த இம்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா July 2021 வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், this is all about the screwdriver and it has actually a 6 months ஹோம் யூஸ் கேரண்டி. நீங்கள் வந்து வீட்டுக்கு, அதாவது இண்டோர்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான கேரண்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். வெல், ஆக்சுவலாக இந்த மாதிரி பேக்கிங்னா இது வந்து இண்டஸ்ட்ரியிலே வர்றது பேக்கிங், அதாவது கம்பெனிலேருந்து வர பேக்கிங் நான் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பேக்கிங் இப்போலாம் வந்து ஹோம்லேயே பண்ணுறாங்க, வீட்லேயே. பட் அட்லீஸ்ட் எனக்கு போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பிட் இல்லை, அதாவது அந்த செட், அந்த செகண்ட் ரோவில் இருக்கிற அந்த பிட் வந்து இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வாட்டி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே மேபி இந்த ப்ராடக்ட் நான் வச்சுக்கலாம். ஓகேலா? ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. I'll just cut it down, I'll just strip it. ஓகே, எனக்கு வந்து அந்த ஒரு காண்டு தான். என்னங்க, நம்ம வந்து இவ்வளோ காசை செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக போட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கடுப்பாகக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீ ஓப்பன் பண்ணி காட்டினா நான் சொன்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ பிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இது 2 கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பிட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஸ்க்ரூ ட்ரைவர் அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இப்படி அழுத்தினா ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஐ திங்க் சார்ஜ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி இதை சார்ஜ் பண்ண தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சார்ஜ் இருக்கே, ஃபைன். ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக உங்களுக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய விஷயம். ஓகே, மேபி ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டால் தான் ஒர்க் பண்ணுமா என்னன்னு தெரியல. ஓகே, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட்ஸ்.
ஓகே ஃபார்வர்டு ஒர்க் பண்ணல, பேக்வர்டு ஒர்க் பண்ணுமா அவ்வளோ. எனக்கு தெரியல கைஸ், ஐம் நாட் ஷுர். ஓகே எனிவேஸ் ஏதோ ஒரு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் பண்ணல. ஓகே இதில் ஒர்க் பண்ணுமா தெரியல, பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஏதாவது ஸ்க்ரூ நான் கட்டணும்னு நினைக்கிறேன், பட் ஸ்க்ரூ எனக்கு எதுவும் மாட்ட மாட்டேங்குது. ஸோ கைஸ் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இது ஒர்க் பண்ணலை, தெரில, சம்வேர் ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் தட் இஸ் க்ளோயிங் அப் க்ரீன், எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே எனக்கு நல்லா கிளியர் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இட் ஆக்சுவலி இஸ் க்ளோயிங் அப் ஹியர், பட் ஐ டு நாட் நோ, மேபி இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே மேபி இருங்க, ஆனால் இதில் வந்து கனெக்ட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கனெக்ட் வித் திஸ். பவர் அவுட்லெட்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுர். பிகாஸ் இது ஆக்சுவலாக வந்து பவரில் தான் இருக்குது ஓகேங்களா, பட் இருந்தாலுமே அது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஐம் லாஸ்ட் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரிஞ்சுது, இந்த லைட் எரியல, அது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இது வந்து இட்ஸ் ஒர்த்லெஸ் ப்ராடக்டாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து I'll buy another kind of screwdriver which is good. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு I'll get a replacement. பட் எனிவேஸ் பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கினேன். பட் இது வந்து எந்த வகையிலையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இட் இஸ் நாட் ஒர்க்கிங். இதை சார்ஜ் பண்ணி நான் பார்த்தோம் ஒர்க் பண்ணுமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பவர் இருக்குது, பட் ஆனால் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்றது பார்க்கும்போது ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. செகண்ட் டைம் வாங்கி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் பண்ணலை. இட் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி டூ. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு யூஸ் யூ நீட் நாட் டு யூஸ் அ பவர், லைக் அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க. அந்த பட்ஜெட்டில் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்டன் இருக்கணும். அந்த பட்டன் இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஸ்க்ரூ இன் அண்ட் ஸ்க்ரூ அவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் இட் இஸ் பெட்டர் வே. அதர்வைஸ் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா தான் அது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் தி பெட்டர் வே. ஸோ எனிவேஸ் நான் இது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நான் அது வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து இட் இஸ் ஸ்க்ராப். ஓகேங்களா. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு I'll get a refund. Okay, I'll maybe buy another one. So thank you for watching this video. Now the video sandikren until Rajiv signing off. Take care and bye guys.